நிலையிலே முதல்ல அந்த நம்ம மந்திரத்தை தெளிவான முறையிலே உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த மந்திரத்தை நாம் ஒவ்வொரு நிலையிலேயும் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய உடம்பை பற்றி பெரியவங்க சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க, செம்பிற் கழிவு போல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நாம் அதிகமாக செம்பு பாத்திரத்தை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. பழைய காலத்துல நம்ம ஊர்கள்லாம் செம்பு பாத்திரம் அதிகமாக இருக்கும். அந்த செம்பு தவளையோ செம்பு அண்டாவோ அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தால் வந்தோம்னா அது கட்டக்கரையே இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, உப்பு போட்டு பொடி போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அதை நல்லா தேய்ச்சி அதுக்கு பின்னால அவங்க கொண்டு போய் அங்கே வச்சு தண்ணி வச்சு வைப்பாங்க. அது அப்படியே 50 நாளைக்கு அப்படியே இருக்குமா, மறுநாள் காலையில் என்ன ஆயிரு அதே மாதிரி. அது மாதிரி தான் நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய உயிர், இந்த மூணுமே என்ன ஆகும், அப்போதைக்கு அழுக்காயிட்டே இருக்கும். அப்போ அழுக்காயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், முதல்ல அழுக்கா இருக்கிறது நம்ம துணி துவைக்கிற மாதிரி தான் வச்சுக்கல. துணி துவைக்கிற மாதிரி என்ன